ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐயோட கிரெடிட் கார்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நான் ஏன் இந்த கிரெடிட் கார்டு வாங்கினேன், அதாவது பார்த்தீங்கன்னா இதோட பேர் எஸ்பிஐ கார்டு, சிம்பிளி சேவ் எஸ்பிஐ கார்டு அப்படின்றது தான். ஏன் இந்த கார்டை வாங்கினேன் அப்படின்றத பற்றின சின்ன டீட்டெயில் தான் இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, கவரோட பின்புறத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடிபி, எக்ஸ்பைரி டேட்டு, கார்டு நம்பரு, பின்னாடி இருக்கிற சிவிவி, இது சம்மந்தமான இன்ஃபர்மேஷனை வந்துட்டு யார் வந்து கால் பண்ணி கேட்டாலும் அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லக்கூடாது. குறிப்பாக இந்த மாதிரி விஷயத்த வந்து பேங்க்ல இருந்தே கேட்க மாட்டாங்க. உங்களோட பாஸ்வேர்டு என்னது, உங்களோட கார்டு நம்பர் என்னது, சிவிவி என்னது, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ அதை தான் அங்கே வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம இதை கட் பண்ணி எடுத்துருவோம். கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே என்னென்னலாம் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்துடலாம். இந்த கவரை கட் பண்ணுறதே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து நல்லா பசை போட்டு ஒட்டியிருக்கிறாங்க. ஸோ அவுக்கிறதுக்கே பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் ஆகுது. அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நல்லா ப்ரொடெக்ஷனோடு தான் நம்மளுக்கு வந்திருக்கு கொரியரில். ஓகே, இப்போ கவரை பிரித்தாச்சு. உள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புக்லெட்ஸ் இருக்குது. கார்டும் இதுக்குள்ளேயே தான் இருக்கும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் இருக்காது, எம்டியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ எல்லாத்தையும் நம்ம வெளியே எடுத்தாச்சு. இப்போ அதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ இந்த பேப்பரை எடுத்தோம்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா அவங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் சம்மந்தப்பட்டதை வந்துட்டு இங்கே கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ரூபே கார்டு. ஓகேங்களா? ரூபே கார்டுனால என்னென்ன பயன் இருக்குதுன்னு பின்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ சேவ் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயம்லாம் இதில் சொல்லியிருப்பாங்க. நம்ம பின்னாடி ஸ்டிக்கரில் போட்டிருந்த அமௌண்ட்டு தான் பார்த்திங்கன்னா பின்னாடி ஸ்டிக்கரில் போட்டிருந்த அதே டீட்டெயில்ஸ் தான் இங்கேயும் போட்டிருக்காங்க. உங்கள் பின்னு, ஓடிபி இதெல்லாத்தையும் ஷேர் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்ற சம்மந்தமான டீட்டெயிலையும் போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பேப்பர் ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு ஏடிஎம் கார்டு வந்து மேலே ஒட்டியிருக்கும். அதாவது ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கிற மாதிரி தான் ஒட்டியிருக்கும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா நான் வாங்கியிருக்கிற கார்டுக்கு வந்துட்டு எவ்வளோ லிமிட் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நான் வந்து வாங்கியிருக்கிற கிரெடிட் கார்டுக்கு வந்துட்டு 47,000 லிமிட்டு. கேஷுன்னு நம்ம ஏடிஎம்மில் போய் எடுத்தோம்னா 14,000 வரைக்கும் எடுத்துக்கலாம். அதாவது 14,000 வரைக்கும் நம்மளால் ஏடிஎம்மில் நம்ம எடுத்துக்க முடியும். இதை வந்து நம்ம போக போக வந்துட்டு இந்த கார்டை வந்து யூஸ் பண்ண நம்மளுக்கு வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் வந்து நல்லாயிருக்கும். என் ஃப்ரெண்டு பார்த்திங்கன்னா 1,00,000 வரைக்கும் அவனுக்கு அவைலபிலிட்டி இருக்குது. ஓகே, இந்த கிரெடிட் கார்டோட நன்மைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரூபே கார்டு. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நேஷ்னல்லையும் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். அது மாதிரி தான் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா இது ஒரு யூபிஐ கார்டு. இந்த யூபிஐ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடையில் போய் ஒரு டீ குடிக்கிறோன்னா கூட டீ குடிச்சிட்டு நம்ம ஜிபே ஸ்கேனரில் கூட நம்மளால் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்கேன் பண்ணி நம்மளால் பணத்தை அனுப்பிக்க முடியும். ஓகேங்களா? மற்ற கிரெடிட் கார்டில் வந்துட்டு இந்த மாதிரி யூபிஐ அப்படின்னு மென்ஷன் பண்ணலன்னா அந்த மாதிரி பண்ண முடியாது நம்மளால். ஸோ அந்த ஆப்ஷன் வந்துட்டு இங்கே யூபிஐ அப்படின்ற மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால நம்ம வந்து ஈஸியாக வந்துட்டு எஸ்பிஐ கார்டுன்ற ஆப் மூலமாக பார்த்திங்கன்னா நம்ம என்னபிள் பண்ணியாச்சு அப்படின்னா நம்மளால் வந்துட்டு ஜிபேவோ, ஃபோன்பேவோ இந்த மாதிரி ஸ்கேனரில் வந்துட்டு நம்மளால் பணத்தை வந்து ஈஸியாக அனுப்பிக்க முடியும். ஓகேங்களா? இதை தாண்டி வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்குறாங்க. அது என்னன்றதை அப்புறமா பார்க்கலாம். இவ்வளோ தான் இந்த வீடியோ. இந்த கார்டு எதனால் வாங்கினன்றதை நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க. இந்த எஸ்பிஐ கிரெடிட் கார்டுனால என்னென்ன பயன் அப்படின்னு இதில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 10 மடங்கு வந்துட்டு நம்மளுக்கு போனஸ் பாயிண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனிங், அதாவது நம்ம வந்து ஒரு ஹோட்டலில் போய் எங்கே பெரிய ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம சாப்பிட போகிறோம் அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். மூவிஸ், தேட்டருக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு அங்கே இந்த கார்டை யூஸ் பண்ணோம்னா கிடைக்கும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், அதாவது க்ரோசரி, நம்ம காய்கறி வாங்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இடத்துல நம்மளுக்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ், அதாவது 150 ரூபா ஸ்பெண்ட் பண்ணோம்னா ஒரு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் 1000 ரூபாய்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 10 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதோட ரிடம்ஷன் வந்துட்டு நம்ம இது எவ்வளோ கணக்கு சேருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளால் ரிவார்டை வந்துட்டு ரிடம்ஷன், அதாவது நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அது எவ்வளோ வந்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 பாயிண்ட்ஸ் வந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்துட்டு இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் நீங்கள் பெருசாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து கூடிக்கிட்டே இருக்க இந்த 2000 பாயிண்ட்ஸ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் இதை வச்சு ஏதாவது வந்துட்டு பொருளை வாங்கிக்கலாம்.
ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃபியூல் சர்சார்ஜ் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இந்த ஃபியூல் சர்சார்ஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெட்ரோல் போடுறோம் அப்படின்னா, நம்ம இந்த கார்டு யூஸ் பண்ணி போடுறப்ப ரூ. 1 அதாவது 1% வந்து தள்ளுபடி பண்ணுவாங்க. ஓகேங்களா. இந்த மாரி வந்துட்டு நம்மளுக்கு குடுக்குறாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ சர்சார்ஜ் வேவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, ரூ. 100 மாசத்துக்கு அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. 500லேருந்து ரூ. 3000 வரைக்கும் நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது ரூ. 3000 வரைக்கும் பெட்ரோல் அடிக்கிறோம். அந்த மாரி பண்றோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து ரூ. 100 வரைக்கும் தள்ளுபடி பண்றதுக்கான சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாரி தான் சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஆனுவல் ஃபீ ரிவர்சல் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது ரூ. 1,00,000 நம்ம வந்துட்டு வருஷத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதாவது இந்த கார்டை வச்சு 1 வருஷத்துக்கு ரூ. 1,00,000 நம்ம இந்த கார்டை வச்சு ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு வருஷத்துக்கு அந்த ரூ. 500 வந்துட்டு நம்மளுக்கு இந்த கார்டுக்காக நம்மளுக்கு பிடிப்பாங்க அமௌண்ட். ஓகேங்களா. அந்த மாதிரி அமௌண்ட்டை வந்து இவங்க பிடிக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம ரூ. 1,00,000 நம்ம இந்த கார்டை வச்சு யூஸ் பண்ணியிருக்கிறனால, இதுவே வந்து பார்த்தீங்கன்னா, கார்டு கொடுக்குற கம்பெனிக்கு வந்து ஒரு வருமானம் தான். ஓகேங்களா. ஸோ இது மூலமா அவங்களும் நிறைய ஏர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நம்மளுக்கு வந்து இதை வந்து தள்ளுபடி பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதாவது ரூ. 1,00,000 ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா. ஓகே. அவ்வளோதான். இந்த இதை பற்றி இவ்வளோ தான் போட்டிருக்கு. ஓகேங்களா. இந்த கார்டை வந்து நம்ம எப்படி உள்ளே வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத வந்து பார்க்கலாம். நான் வந்துட்டு இதை வந்து வீடியோவில் காட்ட முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறப்ப அது ஃபார் த சேஃப்டி வந்துட்டு கார்டு ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரி சம்மந்தமானதுக்காக எஸ்பிஐ கார்டு அந்த அப்ளிகேஷன் வந்து பிளாக் கலர் ஸ்க்ரீன் காட்டுது. ஓகேங்களா. ஸோ என்னால் வந்து அதை ரெக்கார்ட் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் இதை வந்து வாயில் சொல்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்டை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும்னா, இது வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு நியூ கஸ்டமர். ஓகேங்களா. நீங்கள் நியூ கஸ்டமராக இருக்கிறனால நீங்கள் போயிட்டு உள்ள சைன் அப்னு கொடுக்கணும். ஓகேங்களா. சைன் அப் கொடுத்ததுக்கப்புறமா இந்த கார்டோட நம்பர் நீங்கள் என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும். இந்த சிவிவி என்ட்ரி பண்ண வேண்டியிருக்கும். அதோட நீங்கள் இந்த கார்டு வாங்குறதுக்கு எந்த ஃபோன் நம்பரை கொடுத்தீங்களோ அந்த ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் அதில் என்ட்ரி பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து ஓடிபி வரும். ஓகேங்களா. அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரி பண்ணதுக்கப்புறமா நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து போட முடியும். இந்த யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பேர் இருக்கணும், நம்பர் இருக்கணும், அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் இருக்கணும், டாட்டு ஹேஷ்டேக் இந்த மாதிரி வந்துட்டு இருக்கணும். ஸோ அப்படி ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் யூசர் நேமும் அப்படி ஸ்ட்ராங்காக இருக்கணும், பாஸ்வேர்டும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். அந்த 4 பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த 4மே டிக் ஆச்சுன்னா மட்டும்தான் உங்களுக்கு இது வந்து கன்ஃபர்மேஷன் ஆகும். ஸோ அதனால் மறக்காமல் நீங்கள் எழுதுகிறப்ப நீங்கள் வந்து நோட்டில் வந்துட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா நான் வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாஸ்வேர்டு போட்டதே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்து போட சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி பண்ணிக்கிறது நல்லது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த கார்டோட லிமிட் நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. இந்த கார்டு வந்து ரூ. 1,00,000 லிமிட் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வாங்குகிற டைமில் வந்து போட்டிருக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு எடுத்துகிட்ட உடனே நம்மளோட எலிஜிபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லிமிட் செட் பண்ணுவாங்க. ஓகேங்களா. நம்மளோட சேலரி எவ்வளோ, நீங்கள் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டாக இருந்தால் உங்களுக்கு ஒரு மாதிரி அமையும். நீங்கள் வந்துட்டு சேலரி அதாவது ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு தனியாக அமையும். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்து தான் உங்களுக்கு லிமிட்டை வந்து அலோகேட் பண்ணுவாங்க. பட் லிமிட் வந்துட்டு சேஞ்சபிள் தான். நீங்கள் வந்து நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த கார்டை அப்படின்னா உங்களுக்கு வந்து ரூ. 1,00,000 வரைக்கும் இதுக்கான லிமிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. இவ்வளோ தான் இந்த கார்டை பற்றின டீட்டெயில்ஸ். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா நானே வந்து பார்த்தீங்கன்னா சொன்ன பாயிண்ட்ஸே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்திருப்பேன். அது எனக்கே தெரியுது. தப்பாக எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு எதாவது புரியல அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்டில் கேளுங்க, நான் தெரியப்படுத்துகிறேன். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா என்கிட்ட 3 கிரெடிட் கார்ட்ஸ் இருக்குது. ஓகேங்களா. இது வரைக்கும் நான் 3 கிரெடிட் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஃப்ளிப்கார்ட் ஆக்சிஸ், இன்னும் வந்து கோட்டக் கிரெடிட் கார்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக அப்ளை பண்ணியிருக்கிறது எஸ்பிஐ கார்டு. ஓகேங்களா. இது வந்து சிம்பிளி சேவ் அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் கார்டு யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இது வந்துட்டு நான் வாங்கியிருக்கிற கார்டுலேயே பார்த்தீங்கன்னா லிமிட் இதுக்கு தான் அதிகமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம தெரியப்படுத்தலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் தெரியப்படுத்துங்க. வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் தெரியப்படுத்துங்க. ஓகே. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். கிரெடிட் கார்டு வந்துட்டு ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அது வந்து ஒரு சில நேரத்தில் உண்மைதான். ஏன்னா நம்மளுக்கு கையாளும் திறமை இல்லை அப்படின்னா, நம்ம வந்து இந்த கிரெடிட் கார்டை கண்ட்ரோல் பண்ண தெரியல அப்படின்னா, இது வந்து நம்மளை வந்து ரொம்ப டேஞ்சரில் கொண்டு போய் விட்டுரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து குறிப்பிட்ட நாள் கொடுத்துருப்பாங்க. அதாவது நான் வந்து ஒரு ரூ. 10,000 எடுக்கிறேன் அப்படின்னா, ஒரு 40 டேஸ் வந்து நம்மளுக்கு டைம் கொடுப்பாங்க. ஒரு 20 நாள் கழிச்சு வந்து நம்மளுக்கு வந்து ரிமைண்டர் கூட வரும் நம்மளுக்கு. இவ்வளோ நீங்கள் எடுத்திருக்கீங்க, இத்தனை நாளுக்குள்ளே நீங்கள் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 40 டேஸ் இல்லை 45 டேஸ் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு கார்டுக்கு ஏற்ற மாதிரி 30லேருந்து 45 டேஸ்க்குள்ளே வந்து நம்மளுக்கு டைம் பீரியட் கொடுக்குறாங்க இந்த பேமெண்ட்டை வந்து நம்ம கட்டுறதுக்கு.
ஓகேங்களா? அப்படி கட்டுறதுக்கு நம்ம குடுத்த டைமை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். ஆனா கட்ட முடியல அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வாங்குன அதாவது எடுத்த அமௌண்ட்ட வந்துட்டு நம்ம இஎம்ஐயா ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஓகேங்களா? இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணி நம்மளால பேமெண்ட்ட வந்து மாசம் மாசம் இவ்வளோ கட்டி முடிச்சுக்கிறேன் அப்படின்ற பீரியட்ல வந்து நம்ம எடுத்துக்க முடியும். ஆனா இது வந்து நெறைய பேருக்கு தெரியறதில்ல. ஸோ அதையும் நான் இங்க தெரியப்படுத்த விரும்புறேன். ஸோ அந்த மாரி டைம்ல வந்துட்டு சிங்கிள் பேமெண்ட்டா கட்ட முடியலன்னா இஎம்ஐ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதனால பார்த்தீங்கன்னா, என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வட்டி சதவீதம் வந்து அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ அத தாண்டி நீங்க இஎம்ஐயா போட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பீரியட் ஆஃப் டைமையும் நீங்க கிராஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, அப் டூ 40% வரைக்கும் கூட நம்மளுக்கு வந்துட்டு வட்டி போடுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அதாவது ரூ. 100க்கு ரூ. 40 வட்டி ஏறுனா எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாரி அதிகமான வட்டிய வந்து நம்ம குடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த கார்ட வந்து கையாளும் திறமை இல்லன்னா ரொம்ப டேஞ்சர்ல முடிஞ்சிரும். அ நான் ஏன் அப்படி தெரிஞ்சு நம்ம இத வாங்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சமயத்துக்கு வந்துட்டு ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்டோம்னா கண்டிப்பா கிடைக்காது. ஸோ நம்ம வந்துட்டு என்னதான் நல்லா பழகியிருந்தாலும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காசு விஷயம்னு வரப்ப எல்லாருமே வந்து டேஞ்சர் தான். ஓகேங்களா? காசுனா எல்லாருமே வந்து வாய மூடிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாரி டைம்ல வந்து நம்மளுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து கையாளும் திறமை இருந்தால், இத வந்து நீங்க கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இத வந்து நீங்க நல்லா ஞாபகத்துல வச்சுக்கங்க. உங்களுக்கு வந்து யாரோட உதவியும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்துல நீங்க இத யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இன்னொரு டைப் ஆஃப் யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து ஃபோன் பண்ணி நம்ம கேட்போம். காசு வேணும் அப்படின்னு கேட்போம். ஸோ அரேஞ்ச் பண்ணுறதுக்கு 2 நாள் ஆகும், 3 நாள் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி டைம்ல கூட நம்ம வந்து இந்த கார்ட வந்து எமர்ஜென்சிக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் டக்குன்னு ஸ்வைப் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஆப்ரேஷன் நடக்கணும், இல்ல காலுக்கு கட்டு போடணும் அப்படின்னா கூட இந்த கார்ட வந்து டக்குன்னு ஸ்வைப் பண்ணி நம்மளால காசு இல்லாத டைம்ல யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாரி கார்ட வந்து யூஸ் பண்ண தெரிஞ்சிருச்சுன்னா, நீங்க வந்து நல்ல கார்டு கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, சில பேர் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்ட வந்து பெட்ரோலுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது மாசம் ஃபுல்லா பெட்ரோல் போட்டுட்டு, கடைசியா இந்த பெட்ரோல் போட்ட காச மட்டும் நம்ம சேலரி போட்டதுக்கு அப்புறமா அந்த டைம் பீரியட்ல வந்து நீங்க அடைக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அத தாண்டி உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு கூட அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி கேஷ் இருக்கு அப்படின்ற பட்சத்தில ரெடி கேஷ போட்டு எடுத்துக்கலாம். அத தாண்டி இல்லாத பட்சத்தில நீங்க இது யூஸ் பண்றது ரொம்ப நல்லது. யார்கிட்டயும் நம்ம காசு கேட்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இல்ல. அது தாண்டி வராது. ஸோ, அதுக்காக தான் இந்த கிரெடிட் கார்ட் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் வந்துட்டு மத்தவங்க கிட்ட கேட்கறதுக்கே வந்து கூச்சப்படுற ஒரு ஆளு. ஓகேங்களா? ஸோ, அதனால தான் பார்த்தீங்கன்னா, நான் இந்த மாரி கார்ட யூஸ் பண்ணிக்கிறேன். அது 40 நாளுக்குள்ள என்னால கட்ட முடியுன்ற ஒரு நம்பிக்கை வந்தா மட்டும் தான் இந்த கார்ட யூஸ் பண்ணுவேன். இல்லன்னா நான் யூஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். வீடியோ புடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.